பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஆபாசம் ஒரு அளவுக்கு தாண்டி போயிட்டே இருக்கு. இப்ப ஆபாசம் அப்படின்னா கூட பார்த்துட்டு நமக்கு புரியும், சரி எல்லாத்துலயும் வந்து மருத்துவ முத்தம் அப்படின்னு நடந்துட்டு தானே இருக்கும், ஒரு சீசன்ல நடக்கிறது தானே, நம்ம விட்டுட்டு போனாலும் இந்த சீசன்ல கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருக்கு. அது வீடியோ ப்ரூஃபோட தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தாதான் இந்த பிக் பாஸ் ஏன் பார்க்கக்கூடாது, அதுவும் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ஏன் காட்டக்கூடாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரே விஷயம் தான், ஒரு லவ் கண்டென்ட் வந்து எடுத்துட்டு வந்தாதான் யங்ஸ்டர்ஸை உள்ள கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிதான் இங்க லவ் கண்டென்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. பட் இது நிஜமாவே லவ் கண்டென்ட் அப்படிங்கறத தாண்டி 18+ கண்டென்ட் தான் நிறைய எடுத்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிரை, துஷார், இந்த அரோரா, எஃப்ஜே அப்படிங்கிற அந்த 4 பேரும் பேசின வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதான் சொல்றேன். அதை பார்த்தா ஆப்பிள் மாதிரி இல்லையாடா? எந்த ஊர்ல அது ஆப்பிள் மாதிரி இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அவன் ஊர்ல சீட் வச்ச ஆப்பிள். ஒரே ஒரு ஆப்பிள். சரி நான் கேட்டேன், அது எப்படி நீ அவ டீடைல்ஸ்லாம் சொன்னா? நான் உன்னை கேட்குறேன், அரோராக்கும் ஆப்பிளுக்கும் என்ன இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு தூரம் அசிங்கமா பேசுறாங்கன்னா. ஆக்சுவலி இதை நாங்க கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். நாங்க ஃபுல் ரா ஃபுட்டேஜ் போட்டா வந்து என்ன ஆகும்னா அது கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா துஷார் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பாய்ஸ் கண்டஸ்டன்ட், ஃபீமேல் கண்டஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து முத்தம் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி துஷாருக்கும் அரோராக்கும் ஏதோ ஓடுதுன்னு தெரியும், தனியா வாஷ்ரூம்ல போய் கிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, அதை பார்த்துட்டு வாங்க. இல்ல சரி ஓகே, ஐ ப்ராமிஸ். இல்ல வேணாம், எனக்கு இட் டசன்ட் ஃபீல் தி சேம் எனிமோர். உண்மையா சொல்ல போனா இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா துஷாருக்கு தனியா பாய்ஸே வந்து கிஸ் பண்றாங்க, அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து எப்படி தோணுது, இந்த பிக் பாஸ்லாம் வந்து எந்த நிலைக்கு போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மலையாள பிக் பாஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஷ்யூஸ் வந்து ஒன்னொன்னும் பேசும்போது எடுத்து வெளியே பேசும்போது மோகன்லால் பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து ஓரினை சேர்க்கை பத்தி நீங்க எப்படி வந்து தப்பா சொல்றீங்க, அது வந்து நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பேசுறது அங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து 18+ நடந்துட்டு இருக்கு, ஆனா வந்து யாருமே வந்து அதை கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. விஜய் சேதுபதியோட கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் போய் கேட்கறாங்க, இவ்வளவு பேசுற நீ மிச்சவங்களை பேசவே விட மாட்டேங்கிற, நீ மட்டும் தான் பேசிட்டே இருக்க, இவ்வளவு பேசுறல, இந்த சண்டே சாட்டர்டே இல்லைன்னா அடுத்த வாரம் உன்னால ரெட் கார்டு கொடுத்து தூக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இதெல்லாம் நடக்காது, நடந்திருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அரோரா மட்டும் தான் கண்டென்ட். அவங்க கூட்டிட்டு வந்ததே எதுக்காகனா பிக் பாஸோட டிஆர்பி பயங்கரமா கம்மியாச்சு. கிட்டத்தட்ட 5க்கு கீழே தான் வந்து பிக் பாஸ் டிஆர்பி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் திவாகர் வினோத்னாலதான் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, ஏன்னா உள்ள இருந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ வந்து அன்எக்ஸ்பெக்டட் காம்போ தான், கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்து சொல்லி பார்க்க வைக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம பார்க்குற 1 மணி நேரத்துல நீங்க பார்த்து இப்போ எந்த கண்டென்ட்டுமே வந்திருக்காது. இது எல்லாமே லைவ்ல நடக்கிறது தான். இது குழந்தைகள் பார்க்க சான்ஸ் இல்லை அப்படின்னாலும் யதார்த்தமா சரி பிக் பாஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு போட்டா கூட இப்படிதான் வருது. அதுவும் ராத்திரி ஆனாவே இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுல வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாருமே அங்க அப்படிதான் பேசுறாங்க அப்படிங்கிறது வருத்தமா தான் இருக்கு. ஸோ இந்த பிக் பாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா பிக் பாஸ்க்கே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்க இதை பார்த்து எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.